2026ஐயும் நாங்கள் தொடங்கி இந்த 9 நாட்கள் கர்த்தர் கிருபையாய் நடத்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை ஆண்டவரே மகத்துவங்கள், எத்தனை எத்தனை மகிமையான காரியங்களை எங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் இதுவரை செய்தீரே, இனிமேலும் செய்ய போகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து துதியோடு ஸ்தோத்திரத்தோடு. இப்போதான் பாட்டு பாடுறோம். ஆரம்ப நாட்களில் பாடலெல்லாம் கிடையாது, ஸ்தோத்திரம் தான். ஒரு பெரிய பெரிய சபையின் ஊழியக்காரரை போய் கேட்டாங்களா, என்னையா ரகசியம், இவ்வளோ ஜனங்கள் எப்படியா வந்தாங்கன்னு. அவர் சொன்னாராம், இப்போ தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கள் நாட்களில் இது எதுவுமே கிடையாது, வெறும் நாங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸ்தோத்திரம் 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 மணிக்கணக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாங்கள் செய்த ஸ்தோத்திரங்கள் எங்களுக்கு ஆயிரங்களை கொடுத்தது என்று சொன்னாராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை உயர்த்தும் பொழுது தேவன் தம்மண்டையிலே ஜனங்களை சேர்க்கிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். ஆமென். உயர்த்துவார். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை. ஆமென். இந்த வேளையில உமக்கே ஐயா, ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, துணையாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. ஆமா, அடைக்கலமையா, மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே, மறைவிடமே எந்தன் ஐயா, ஆதாரமே ஆதாரமே. ஆராதனை அப்பா,
ஒருவருக்கே உமக்கே ஐயா ஐயா ஆராதனை ஏசையா. உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. சொல்லுவோமா? துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே. ஆராதனை 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 அப்பா. ஓ ஆராதனை உமக்கே ஐயா. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே அப்பா. மகிமையே எந்தன் மனவாளரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாமம் உயர்த்தும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஹல்லேலூயா. நன்றி ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கதவை சாத்துங்க. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீராமே. உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். சபையாக இணைந்து கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. சேர்ந்து சொல்லுவோமா? உந்தன் நாமம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா தேவா, கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே அவரை போல. உம்மை போல் ஒரு இல்லவே இல்லை ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், சேர்ந்து சொல்லுவோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம் 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 அப்பா. பரலோகமே உம்மை துதிப்பதா, துதிகளுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஆமென். எங்கே துதி உண்டோ, எங்கே ஸ்தோத்திரம் உண்டோ, அங்கே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமா. கர்த்தாவே எழுந்தருளும். கோடா கோடி ஸ்தோத்திரமெல்லாம் உம
உமக்கே செலுத்துகிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், கோடா கோடி ஸ்தோத்திரம் எல்லாம். ஆமா ஓ ராஜா துதிக்கிறோ, சேர்ந்து துதிக்கிறோ, ஒன்றாக கூடி அல்லேலூயா துதிக்கிறோ அப்பா, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதால். ஆமென். நீ பரலோகத்துல மாத்திரமல்ல, துதிகளுக்கு மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கப்பா. சேர்ந்து சொல்லுவோமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். நீ பரிசுத்தர். மறுபடியும் சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே. உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளோ எங்கள் ராஜாவே, நீர் எழுந்தருளும். சேர்ந்து சொல்லுவோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கைகளை தட்டி சொல்லுவோம், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உமது தேவாலயம், நீர் தங்கும் தூய ஸ்தல. வானம் அவது, வானம் உமது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆமென். நாங்கள் உமது தேவால், அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். தூய ஸ்தலம், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. ஆமென். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. ஆமென். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. கைகளை தட்டி ஆமென் ஆமென். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவோ உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அவருடைய மாய், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட.
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகத்துல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற சத்தம் மாத்திரமே கேட்கும் என்று வெளிப்படுத்தல 2000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதிட்டாங்க. நாம் போவோமானால் அல்லது இப்பொழுது அந்த சத்தத்தை கேட்போமானால் அங்கே என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அந்த ஓயாத துதியின் சத்தத்தை தான் நாம கேட்க முடியும். இனிமேலும் கேட்டாலும் அதை தான் கேட்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. மறுபடியும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. முழங்கால் படியிட்டு நான் முழந்தால் படியிட்டு அவன் முழுவதும் தருகிறே. மறுபடியுமாய் நான் முழந்தால் படியிட்டு சொல்லுங்க. என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரோ உம்மையே சேவிப்போ. உமக்காய் ஓடுவோ. சேர்ந்து சொல்லுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோ அப்பா. உமக்காய் வாழுவோ. உந்தன் நாமம் சொல்லுவோ. உமக்காய் ஓடுவோ. உந்தன் நாமம் சொல்லுவோம். சொல்லுங்க. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே ராஜா. என்னை முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அல்லேலூயா. நான் முழந்தால் படியிட்டு ராஜா என்னை முழுவதும் தருகிறேன். அல்லேலூயா. நீர் பெருகவும் நான் சிறுகவும் உம் நாமம் உயர்த்தப்படவும் எங்களை தாழ்த்துகிறோம். ஒருவருக்கே துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது எடுக்கிறோம். ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் செய்தியின் தலைப்பு சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சமாதான காரணராய் இருக்கிறார். சமாதானத்திற்கெல்லாம் காரணர் அவராய் இருக்கிறார். நாம் வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜாதிகளுக்கு சமாதானத்தை கூறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளுக்கு எதை கூறுவாரா? ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும், மொத்தம் ஹோல் எல்லாருமே அவருடைய
சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள். அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் யார்? எல்லா ஜனங்களும், எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கும். அப்போ பாருங்க, ஜாதிகளுக்கு அவர் என்ன கூறுவாராம்? சமாதானத்தை கூறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாய் முன்கூட்டியே சகரியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அவருடைய நாமத்தில் ஒன்று சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டுன்னு சொல்றாரு? சமாதானம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வர்ற ஒருவரையும் அவர் என்ன பண்ண மாட்டாராம்? புறம்பே தள்ள மாட்டார். அவர்கிட்ட வருகிற யாவருக்கும் அவர் எதை கொடுக்குறாராம்? சமாதானத்தை கொடுக்குறாரா? ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இந்த உலகத்தில் சொத்து, காசு, பணம், நகை இவை எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த உலகத்தில் நான் சொன்ன பாருங்க, சொத்து, பணம், பொருள் இது எல்லாமே அனித்தியமான சந்தோஷம். இது எல்லாமே அனித்தியமான காரியம், இன்பம், அனித்தியமான சொத்து. ஆனால் நிரந்தரமான சொத்து, நித்திய சொத்து, நித்திய பங்கு அது எங்கே இருக்குது? ஆண்டவர் பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் ஆண்டவர் எதை நமக்கு தருகிறார் என்றால் அவருடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதை யாரும் நமக்கு தர முடியாது. பணத்தை கொண்டு வாங்க முடியுமா சமாதானத்தை? ஏதாவது பொருளை கொண்டு வாங்க முடியுமா? இதை வச்சுக்கோங்க, நான் ஒரு கோடி தரேன், எனக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு எந்த நபர்கிட்டயோ இல்லை எந்த கடையிலையோ கிடைக்குமா சமாதானம்? சமாதானம் யார்கிட்ட வந்தால் மட்டும் கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாலே மாத்திரம் நமக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் சமாதானம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது பாக்கியத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர், அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 பேருடைய சண்டையும் எழுப்பி விடாமல், குத்தி விடாமல் அந்த 2 பேருக்கும் சமாதான வார்த்தையை கூறி சமாதானமாய் அனுப்புகிறாங்க பாருங்க. அவங்க தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்க. அந்த வீட்டுக்கு சமாதானத்தை என்ன பண்ணுங்க? கூறுங்கள். ஷாலோம். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம், சமாதானம், இந்த வீட்டுக்கு சமாதானம், ஷாலோம். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பிலீவராக கூட இருங்க, ஊழியக்காரங்க மாத்திரம் இல்லை, ஒரு விசுவாசியே சக விசுவாசி வீட்டுக்குள்ளே போகும் பொழுது ஷாலோம், இந்த வீட்டுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த சமாதானத்துக்கு பாத்திரமான அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் கூறிய அந்த சமாதானம் அந்த வீட்டில் என்ன பண்ணும்? தங்கும். அது இல்லாத பட்சத்தில் அந்த சமாதானம் அந்த வீட்டில், அந்த சமாதானத்துக்கு பாத்திரன் அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த சமாதானத்தை திரும்பவும் ரிட்டன் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? திரும்ப உங்களுடைய அந்த சமாதானம் வந்துடும். ஆனால் அந்த சமாதானத்துக்குரிய பாத்திரவான்கள் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீடு இந்த சமாதானத்துக்குரியதாய் இருக்கும். வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீடு கிடையாது, அந்த வீட்டில் வசிக்கிற நாம தான். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நீதிமான்களின் கூடாரத்தில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அந்த வீட்டை என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்க. எப்படி சொல்லி வாழ்த்துங்கன்னா, இந்த வீட்டுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சீஷர்களை பார்த்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். யோவானுக்கு எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? மரித்து போயிட்டாரு. மரித்து போனதுக்கப்புறம் 3ஆம் நாள் அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் சீஷர்கள் என்ன பண்ணாங்க? தங்களை ஒழித்து கொண்டாங்க. ஒரு வீட்டில் போயிட்டு மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க? ஏசப்பா மரித்த மாத்திரத்தில், மரித்த உடனே ஆண்டவர் அப்போ சொல்லியிருந்தார், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன்? உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு
ஆண்டவர் சொல்லியிருந்தார், சீஷர்களை பார்த்து சொல்லியிருந்தார். ஆனாலும் அவங்களுக்கு உணர்வு இல்லை. ஆண்டவர் மரிப்பேன்னு சொன்னார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு அதை விசுவாசிக்க மனசு இல்லை. ஆண்டவர் மரித்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவர் மரித்திருக்காரு, நிச்சயமாய் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொல்லி அவங்க கர்த்தருக்காக, அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவார் என்று அவங்க நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அதற்கு மாறாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே எல்லோரும் பயந்து வீட்டை மூடி என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே பயந்து ஒளிஞ்சிருந்தாங்க. ஏன்னா ஆண்டவரையே கொண்டுட்டாங்க, குருவையே கொண்டுட்டாங்க, சிஷ்ய பிள்ளைங்களே வச்சு விட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையும் கண்டுபிடிச்சி தேடி நம்மளையும் கொண்டு போட்டுருவாங்க. அப்படி தான் பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொன்னான், நீயும் உன்னோட பேச்சை பார்த்தா யார் மாதிரி இருக்கு, உன் பேச்சை பார்த்தா அந்த மனுஷனை போலவே இருக்குன்னு உடனே பேதுரு என்ன பண்ணிட்டாரு, உன்னோட பேச்சு பார்த்தா அந்த மனுஷனை போலவே இருக்குன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் பயத்தில் இவர் என்ன பண்ணுறாராம், சபிக்கிறாராம், சத்தியம் பண்ண தொடங்குறாராம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வாயினால் பாவம் செய்து ஆண்டவரை மறுதளிக்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், 3 தடவை என்ன மறுதளிப்பப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவரே, என் உயிர் போனாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன அதே வாய் உயிருக்கு பயந்து ஒரு சாதாரண ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, பேதுரு மறுதளித்துட்டாரு. அப்போ பாருங்க, இந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டு அறைக்குள்ளாக தங்களை மறைத்து கொண்டு தங்களை ஒழித்து கொண்டு பயந்து, அவங்க உயிருக்கு பயந்ததுனால என்ன பண்ணுறாங்க, ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்க உள்ளே என்ன கான்வெகேஷன் பண்ணுறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து பழைய தொழிலுக்கு போயிடலாம். எல்லோரும் என்ன பண்ணலாம், ஒன்றா சேர்ந்து பழைய தொழிலுக்கு போய் என்னது பழைய தொழில், மீன் பிடிக்கிற பழைய தொழிலுக்கு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பயந்த வீட்டில் ஆண்டவர் தட்டினாருன்னா நிச்சயமாக கதவை திறக்க போகிறதில்ல. ஆண்டவர் தட்டினாங்கன்னா இப்போயாவது கேமரா வச்சிருந்து என்ன பண்ணுவாங்க, யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. தட்டுனா கண்டிப்பாக திறக்க போகிறது இல்லைன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல தான் ஆண்டவர் டீசெண்ட்டை மெயின்டைன் பண்ணாமல் நேராக உள்ளே போயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உள்ளே போயிட்டு சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பயந்து நடுங்கி இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த சொன்ன வார்த்தை எப்படி இருந்திருக்கும் சீஷர்களுக்கு, மரண பயத்தில் இருக்காங்க. எவன் கதவை தட்டுவான்னு தெரில, எவன் கதவை தட்டுவான்னு தான் அவங்க காத்திருக்காங்க. நிச்சயமாக கதவை தட்டியிருந்தால் ஐயோ புய்யோன்னு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கேயாவது ஒளிஞ்சிக்க வகை தேடி இருப்பாங்க, இல்லைன்னா பயத்திலேயே ஏதாவது பண்ணியிருப்பாங்க. மேபி ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணினார், கதவெல்லாம் தட்டாமல் நேரடியாக அவர் பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளாக போய் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, அவங்கள என்ன பண்ணாராம், வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு சமாதானம் இல்லைன்னா ஒன்றே ஒன்று, நம்ம சமாதானக்காரர்கிட்ட என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லைப்பா, என் மனசுக்கு சமாதானம் இல்லை. ஒன்று நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் சமாதானம் மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. எதனால் நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேர் ரயில் முன்னாக பாஞ்சு விழுந்துடுறாங்க, செத்துடுறாங்க. எப்படி இவ்வளோ துணிகரமான காரியத்தை செய்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளாக பிசாசு முதல்ல எடுத்து போடுற விஷயம் என்னென்னா, சமாதானத்தை எடுத்து போட்டுருவான். அடுத்தது குழப்பத்தை கொண்டு வந்துடுவான், விரக்தியை கொண்டு வந்துடுவான், அவநம்பிக்கையை கொண்டு வந்துடுவான், நம்பிக்கையற்ற தன்மையை கொண்டு வந்துடுவான். இதெல்லாம் செய்கிறவன் யாருன்னா பிசாசு. அதனால் பிசாசுக்கு நம்ம எப்படி இருக்கணும், சமாதானத்தை நம்மக்கிட்டேருந்து எடுத்து போடுறதுக்குள்ளாக நாம் என்ன பண்ணிடணும், அந்த சமாதானத்தை என்ன பண்ணிடணும், சாயங்காலம் விடியறதுக்குள்ளாக, காலையிலிருந்து சாயங்காலம் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளாக நம்மளுடைய கோபம் எல்லாம் தனிய கடவுது. சமாதானம் கோபம் எல்லாம் தனிச்சு ஒப்புரவாகுதல் என்ன பண்ணணும், யார் கூட கோபமா எனக்கு நான் ஃபேக்டாக சொல்கிறேனே, பாஸ்டர் எவ்வளோ என்னை அடித்தாலும் திட்டினாலும் எவ்வளோ இது பண்ணாலும் சரி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் கூட என்னால் இது பண்ண முடியாது. ஒரு வேணால் வெளியே போகும்போது சரியாக பேசிக்க மாட்டோம், அப்படி வேணால் இருக்கலாம், தவிர மற்றபடி என்ன பண்ணிவிடுவேன், பேசிடுவோம், எப்படியாவது பேசிடுவோம். ஏன்னு கேளுங்களேன், தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் உண்மையாக சொல்கிறேன், நமக்கு அன்புக்குரியவங்க, நம்மளோட நெருக்கத்துக்குரியவங்க கிட்ட கூட அப்படி தான். உண்மையாக நம்ம கசப்பான வைராக்கியம் பாராட்டினா அது நம்மளை என்ன பண்ணும், நம்மளுடைய ஜீவியத்தையும் நம்முடைய சரீரத்தையும்
இன்னும் நம்மளை என்ன பண்ணோம், வியாதி கொண்டு வரும். கசப்பான வைராக்கியம், கசப்பான பிச்சு நமக்குள்ளே இருந்ததுன்னா அது நம்முடைய சரீரத்தை கெடுக்கும், நம்மளுடைய ஆத்மாவை கெடுக்கும். ஒன்று கத்தி விட்டுறலாம், நம்ம என்ன பண்ணிடலாம், மனசுக்குள்ளே இருக்கிறத கொட்டி விட்டுறலாம். ஆனால் மனசுக்குள்ளேயே பாரத்தை வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ளேயே பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்படி இருந்தால் தான் அது நமக்கு கஷ்டம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல சீஷர்கள் வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருக்காங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. அவர் நம்மளை ரட்சிப்பார், அவர் நமக்கு குருவாய் இருப்பார், அவர் நம்மளை ஆதரிப்பார், அவர் நம்மளை விடுவிப்பார், நம்ம கூடயே இருப்பார், நமக்கு என்ன பண்ணுவார், நமக்கு அநேக வார்த்தைகளை போதிப்பார். இப்படிலாம் அவங்க நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லியும் அவங்களுடைய மனக்கண்கள் என்னாச்சு, மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த உணர்வே அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க பயந்து அந்த அறை வீட்டுக்குள்ளாக தங்களை ஒழித்து கொண்டு இருந்தாங்க. அவங்க மத்தியில் ஆண்டவர் போய் என்ன சொன்னார், சீஷர்களை ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சமாதானத்தை என்ன பண்ணார், அவர்களுக்கு கூறினார். அப்போ பாருங்கள், நமக்கு பயம் வர்ற நேரம், நமக்கு கலக்கம் இருக்கிற நேரம், நமக்கு வந்து தோல்வியான நேரம், துன்பமான நேரத்தில் ஒன்றே ஒன்று பண்ணுவோம், கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஒன்று தூங்குவோம், இல்லைன்னா அழுவோம், இல்லைன்னா கலங்கி உட்கார்ந்துருப்போம். முடியாத பட்சத்தில் நம்மளால், ஆண்டவர் சொல்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் சரண்டர்ப்பா, என்னால் ஒன்றும் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவர் நமக்காக அவர் என்ன பண்ணுவார், நிற்பார். எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டுமே, உயிர் போகிற சூழ்நிலையாக கூட இருக்கட்டுமே, அவர் நமக்காக அவர் நிற்பார். நமக்காக அவர் என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்கு சமாதானத்தை அருள்வார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. முதல்ல நமக்கு வந்து நான் வாழுவேன், எனக்கு விடுதலை கொடுப்பாரு எனக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உங்கள் மனசில் சமாதானமும் உங்களுக்கு வரணும். அப்போ தான் உங்கள் உடம்பு என்ன ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும். அப்போ தான் நீங்கள் எப்படி இருப்பீங்க, தெம்பா இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, சமாதானத்தை கூறுகிறார். அடுத்து அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எவ்வளோ வேணும் அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களுடைய அந்த சரீரத்தில் காணப்படுகிற இந்த உபாதை, இந்த பெண்களுக்குரிய அந்த வழிபாடு, அவங்க கிட்டத்தட்ட 12 வருஷமாக பெரும் பாடுபடுறாங்க. அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி தீட்டு 3 நாளைக்கே ஒதுக்கி வைப்பாங்க. 3 நாளைக்கே ஆண்களோட முகத்தை பார்க்கக்கூடாது, ஆண்கள் கிட்ட நிற்கக்கூடாது. எல்லாமே பார்த்து இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் உண்டு, எங்கள் குடும்பத்துலேயும் உண்டு, எங்கள் பெரியப்பா குடும்பத்தில் எல்லாம் உண்டு. ட்ரெஸ் முதற்கொண்டு தட்டு, கிளாஸு, தண்ணி, பாய் எல்லாமே திண்ணையில் தான் போடுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த ஒதுக்கி அந்த 3 நாளுக்கு அப்புறம் குளித்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும், சமையல் பண்ணணும். அந்த 3 நாள் வரைக்கும் அவங்க வெளியில் அது ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு சமைச்சு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அது இன்ன வரைக்கும் அந்த முறை என்ன பண்ணுறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவங்க சரீரத்தில் இதுவே வாதையாக, இதுவே வந்து ஒரு தொடர்ந்து தீட்டு இவங்களுக்கு 12 வருஷமாக இந்த தீட்டு இருக்கும் பொழுது அவங்கள நிச்சயமாக ஒரு பொருட்டாக நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள ஒதுக்கியிருப்பாங்க. அவங்களுக்குரிய எந்த ஒரு கணமும் இருந்திருக்காது. அவங்கள பார்க்கும் பொழுது தீட்டுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, முகத்தை மூடி இருப்பாங்க, கல்லை எடுத்திருப்பாங்க. அவங்க பொதுவான இடங்கள்ல என்ன பண்ணியிருக்க முடியாது, அவங்க வெளியே வந்திருக்க முடியாது. ஆனால் அவங்க ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க என்ன பண்ணாங்க, கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை நான் என்ன பண்ணுவேன், தொடுவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. சாதாரண ஆண்கள், சாதாரண யூதர்களுக்கு முன்பாகவே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவங்க விசுவாச வார்த்தை சொல்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் தொங்கலை, சரீரத்தினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை என்ன பண்ணுவேன், நான் தொடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், சிறிய விசுவாசம் நமக்கு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் அவரை வந்து ஓடி போய் நான் கட்டி பிடிப்பேன், அவர் காலை போய் நான் கட்டி பிடிப்பேன், அவர் முன்னாடி தைரியமாக நிற்பேன், அப்படிலாம் அவங்க வார்த்தை சொல்லலை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் உள்ள ஒரு தொங்கலை, சொல்லப்போனால் அது ஷால்வை, அது ஒரு வகையான யூதர்கள், அது ஒரு வகையான ஷால்வை. அதில் 5 முடிச்சு இருக்குமா, அதில் 5 ஆகமங்களை குறிக்கிறதாம். அதை தான் அவங்க என்ன பண்ணாங்களாம், போய் ஈப்ரூ கிளாஸில் சொன்னாங்க. அந்தம்மா அதை தான் போய் என்ன பண்ணியிருக்காங்க, போய் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, முடியாது தான், இது
முடியாது தான். ஜனங்கள்லாம் அவரை அந்த அம்மா போகிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, விசுவாச வார்த்தையாக சொல்லிட்டு போகிறாங்க. போகும்பொழுதே அவங்க யாருக்கும் யார் கண்ணுக்கும் முன்னாடி அவங்க படக்கூடாது. பார்த்தாங்கன்னா கல்லெறிவாங்க, திட்டுவாங்க, துரத்துவாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க நின்று போனால் கண்டிப்பாக அவங்கள என்ன பண்ணுவாங்க, அடித்து துரத்துவாங்க. அதனால தான் அவங்க குனிஞ்சி போய் தரையில் தவழ்ந்து போய் அவருடைய சரீரத்தினுடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலின் என்ன பண்ணுறாங்க, அவங்க வஸ்திரத்தினுடைய தொங்கலை அவங்க ஊர்ந்து போய் குனிஞ்சு போய் தவழ்ந்து போய் என்ன பண்ணுறாங்க, போய் தொட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே கர்த்தருடைய வல்லமை என்ன பண்ணுச்சு, வெளிப்பட்டுச்சு. இந்த அம்மாவுடைய சரீரத்தின் ஊரல் நின்றுச்சு. ஊரலையிலையோ சொல்லுவோமே, கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டுச்சு. இந்த அம்மாவுடைய சரீரத்தின் ஊரல் என்ன பண்ணுச்சு, சரீரத்தில் ரத்தத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னை யாரோ ஒருத்தங்க தொட்டது உண்டு அப்படின்னு சொல்கிறார், கன்ஃபார்மாக சொல்கிறார். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நெருக்கிறாங்களே, யார் உங்களை தொட முடியும் அப்படின்னு சொல்லி சீஷருங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. இல்லை, என்னை ஒருத்தங்க தொட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த அம்மா கீழே படுத்து கிடக்கிறது, இந்த அம்மா கீழே தரையோட தரையாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமே. சுற்றி நிற்கிறவங்க யாருக்குமே தெரியல. அப்போ இந்த அம்மா பயந்து என்ன பண்ணுறாங்க, எழுந்து நிற்கிறாங்க. கேட்குறாரு, ஆண்டவர் கேட்குறாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த அம்மா பயந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கு முன்பாகவும் அறிக்கையிடுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, நான் தான் உங்களை தொட்டது, ஆண்டவரே மன்னிச்சிக்கங்கன்னு கூட கேட்டிருப்பாங்க. தீட்டானவ நான் என்ன பண்ணிட்டேன், தொட்டுட்டேன். ஆனால் அவங்க சொல்லும் போது அவங்களுடைய உதிரத்தின் ஊரம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்பொழுதே அந்நேரமே கர்த்தருடைய அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரல் தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே அவங்களுக்கு என்ன உண்டாச்சு, விடுதலை உண்டாயிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருன்னு கேட்குறாரு ஆண்டவர். என்னுடைய வல்லமை புறப்பட்டு போச்சு, யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க பயந்துக்கிட்டு திட்டுறாரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பாக நான் தான் உங்களை தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன மாத்திரத்தில் அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, நீ போ. அந்த மகளை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த மகளுடைய வியாதி நிமித்தமாக அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன், சமாதானமே இல்லை. வியாதியின் நிமித்தமாக என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, மகளே உன் விசுவாசம்தான் உன்னை காப்பாத்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு நமக்கு சுகமோ, நமக்கு பலமோ, நமக்கு எதுவோ புரியுதுங்களா, எதை வேண்டி வந்திருக்கிறீங்களோ, விடுதலையை வேண்டி வந்திருக்கிறீங்களோ, இல்லை சுகத்தை வேண்டி வந்திருக்கிறீங்களோ, இல்லை சமாதானத்தை, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் விண்ணப்பங்க கூட பண்ண தேவையில்லை, பெருமூச்சு விட்டாலே போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, ஆனால் உங்களுக்காக நீங்கள் பெருமூச்சு விடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ இந்த ஸ்ரீயை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. உனக்கு இருக்கிற விசுவாசம் தான் உன்னை காப்பாத்துச்சு, நீ என்ன பண்ணு, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை என்ன பண்ணுறாரு, போய் சந்திக்கிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். உடனே சவுல் என்னவா மாறுறாரு, உடனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி உடனே சரண்டர் பண்ணிடுறாரு. சரண்டர் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாரு, அடுத்து அவர் செய்கிறது போய் என்ன பண்ணுறாரு, எல்லா இடங்களுக்கும் போய் ஆண்டவரே கிறிஸ்து என்று என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே கிறிஸ்து என்று புறஜாதிகளுக்குள்ளாக போய் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுறாரு, சாட்சி சொல்கிறாரு. அப்போ இருக்கிற சபைகள் என்ன நிலைமையில் இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சபைகள் ஃபஸ்ட்டு என்ன பெற்றுச்சான், சமாதானம் பெற்றுச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சபைகளில் என்ன இருக்கணும், சமாதானம்
இருக்கணும். சபைகள் சமாதானம் பெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 165 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலியா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, வாசிங்கம்மா. வாசிக்க மாட்டீங்களா? உங்களுக்காக வெளியே இருந்து ஏதாவது பெரிய ஊழியக்காரங்க வந்தால் தான் வாசிப்பீங்களா? சங்கீதம் 119 அதிகாரம் 165 வாசிக்கிறவங்க யாரும் இல்லையாம்மா? பரவாயில்லம்மா. ரொம்ப தேங்க்ஸும்மா, ரொம்ப தேங்க்ஸும்மா. அப்படி இப்படி தடிக்க பிடிக்க வாசித்தாலும் வாசிக்கிறீங்க பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டா? சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறோமோ, யாரெல்லாம் இந்த வேதத்தின் மீது அன்பு கூறுகிறோமோ அவங்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. நாம் வாசிக்கிற அந்த வேதமே, இந்த வேதம் எங்கே இருக்கணும்? நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும். நாம் வாசிக்கிற அந்த வேதம், நம்ம உள்ளத்தில் இருக்க அந்த வசனம், அதுதான் நமக்கு என்ன உண்டாக்கும்? சமாதான குளிச்சல் வரும்பொழுதோ, இல்லை சமாதானம் எடுப்படுற நேரம் வரும்பொழுதோ, இல்லை சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுதோ, இல்லை என் ஜனங்கள் சமாதானமான தாவரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும் குடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்ற வசனமோ இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் சுதந்திரித்து கொள்கிறேன்ப்பா. ஆண்டவரே, சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பீர். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை, சாந்த குணமுள்ளவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் சுதந்திரித்து கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. பாருங்கள், முதலாவது சபைகள் என்ன பண்ணணும்? சமாதானம் பெறணும். முதலாவது சபைகள் சமாதானம் பெறணும். அப்போ சமாதானம் பெறணும்னா நாம் என்ன பண்ணணும்னா வேதத்தை வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. சபைகள் சமாதானம் பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். இதுவரைக்கும் வேதம் வாசிக்காத நபர்கள் யாராவது இருந்தீர்களானால், எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு புரியாது, எனக்கு தெரியாதுன்றவங்க கண்டிப்பாக ஆடியோ பைபிள்னு ஒன்று இருக்கும். நானே படுக்கும்போது என்ன பண்ணுவேன், ரொம்ப கண்ணு கூசும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடியோ பைபிளை வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். எப்போவுமே வழக்கமாக ஆடியோ பைபிளை வச்சு தூங்கும்போது தூக்கமும் வரும். அது நல்லா கேட்கும் பொழுது சமாதானத்தோடு தூங்கிடுவோம். வேதம் வாசிக்க தெரியாதவங்க ஆடியோ பைபிளில் என்ன பண்ணுங்க, நீங்கள் கேளுங்க. வாசிக்க தெரிஞ்சவங்க நல்லா வாசிங்க. வாசிக்க தெரிஞ்சும் எனக்கு புரியலன்றவங்க எங்ககிட்ட கேளுங்க. இல்லை படித்த வேதம் தெரிஞ்ச நல்ல நம்ம சபையில் இருக்க பிள்ளைங்கக்கிட்டேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. அப்படி கேட்டு வேத அறிவு உள்ளவர்களாய், வேத ஞானம் உள்ளவர்களாய், கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வருஷம் 2026 நீங்கள் வளர்ந்து பெருகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ பாருங்கள், சபை சமாதானம் பெறணும்னா நாம் வேதத்தை வாசிக்கணும். அடுத்தது பாருங்கள், சபை பக்தி விருத்தி அடையணும். சபையில் என்ன உண்டாகணும்? பக்தி விருத்தி உண்டாகணும். எதனால் பாஸ்டர்லாம் சபைகளில் முன்னாடிலாம் நடந்த காரியங்களை போல் சபை இச்சைக்குரிய காரியங்களோ, இல்லை சபை ஒரு என்டர்டைமான ஒரு இடமாவோ என்ன பண்ணக்கூடாது, ஒரு கேளிக்கையான ஒரு இடமாவோ நம்மளுடைய சபை இருக்கக்கூடாது. சபை ஒரு பயபக்திக்குரிய இடமாக இருக்கணும். நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சிரிக்கலாம், பேசலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அது அதிகமாக அதை பிரயோகம் பண்ணிடக்கூடாது. ரொம்ப நம்ம நிற்கிறது சபை, நம்ம பேசுகிறது சபை, நம்ம தங்கி இருக்கிறது சபை என்ற உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். நீ சபைக்கு வரும்பொழுது உன் நடை என்ன பண்ணு? காத்துக்கொள். நீ சபைக்கு வரும்பொழுது என்ன பண்ணு? உன்னுடைய நடைகளை காத்துக்கொள். பதறி எதுவும் என்ன பண்ணாத, பேசாத அப்படின்னு சொல்லி, உன் வார்த்தையினால் பதறி நீ எதையும் பேசாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஏதாவது பொருத்தனை பண்ணினாலும், பதறி நாம் ஏதாகிலும் சொன்னாலும் அதை நிச்சயமாக நாம் என்ன பண்ணணும்? செய்தே ஆகணும். ஒரு வார்த்தையாகிலும் நம்ம பதறி பேசக்கூடாது. சபையில் நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய நடை என்ன பண்ணணும்? நடை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை,
நடையினும் போது நம்முடைய செயல்கள் என்ன பண்ணணும், நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு சில வசனங்களை வாசிங்களேன் யாராவது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். டக்குன்னு எடுத்தவங்க வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பாருங்க வாலிப பிள்ளைகளே, பெரியவங்களே, நம்ம எல்லாருக்குமே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆண்டவர் எதையுமே பிடிச்சி வைக்கல. எல்லாமே ஓப்பன் பிளேஸில் தான் இருக்குது. எல்லாமே எப்படி தான் இருக்குது? எல்லாமே ஓப்பன் பிளேஸில் தான் இருக்குது. எதையும் ஆண்டவர் ஐயோ பாவம் பாவம் மறைச்சிக்கோ அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லலை. இது பரிசுத்தம், இது நீ கண்ணை திறந்து பாருன்னு சொல்லலை. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எதை அனுபவிக்கணுமோ அதை தான் நம்ம அனுபவிக்கணும். எல்லாமே நமக்கு தகுதியாக இராது. இன்றைக்கி தேட்டரில் புது படம் போடுறாங்க அப்படின்றனால நம்ம போய் பார்க்கலாமா? நமக்கு ரைட்ஸு யாரும் நம்மளை தடுக்க போகிறதில்ல, யாரும் நம்மளை உதைக்க போகிறதில்ல. மிஞ்சி போனால் நம்ம அப்பா அம்மா உதைப்பாங்க, மற்றபடி வேறு யாரும் உதைக்க போகிறதில்ல. ஆனால் போய் தேட்டரில் ஒரு 4-5 பசங்களோட பார்க்குறதுக்கோ இல்லை 4-5 கேர்ள்ஸுகளோட போய் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் இருக்குது. யாரும் அப்படி ஒன்றும் நம்மளை தடுக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. அதை நான் பார்த்தா அது எனக்கு தகுதியா? அது எனக்கு தகுதி இல்லாதது, அதனால் அது எனக்கு வேணாம். அதனால் அது எனக்கு வேணாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், புரியுதுங்களா? எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாமே பக்தி விருத்தியை என்ன பண்ணாது? உண்டாக்காது. நம்ம பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், மெட்டி போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாமே நமக்கு பக்தி விருத்தி என்ன பண்ணாது? நம்மளை பார்க்கும் பொழுது பக்தி விருத்தியை உண்டாக்காது. நாம் பேசுகிற வசனம், நம்ம பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, நம்ம கூறுகிற சமாதானம், நம்ம பாடுகிற பாடல், நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம அழுகையினுடைய கண்ணீர், இதையெல்லாம் பார்த்து ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாக்கும்? பக்தி விருத்தி. அது என்ன சொல்வீங்க தெலுங்குல? விருத்தினா என்னதுமா? மல்டிபிள், அபிவிருத்தி. அதிகமாய் அந்த பக்தி என்னாகும்? அதிகமாய் பெருகும். அது இல்லாத பட்சத்தில் எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்க, இந்த உலகத்தில் என்ன உண்டு? இந்த உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும், எல்லாத்தையுமே ஜாலியாக அனுபவிச்சுட்டு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? ஞானசனெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு எடுத்துக்கணும்? இப்போ எதுக்கு பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? அப்படி கூட சில பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். நாம் அனுபவித்து நாம் சினிமா தேட்டருக்கு போய், நாம் பீச்சுக்கு போய், நாம் பண்ண காரியங்களை நம்மளுடைய பிள்ளைங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம்தான். நாம் பண்ண பாவத்தை பிள்ளைங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாவத்தை பற்றின விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே? ஆமாவா இல்லையா? அதனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாமே நமக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் பக்தி விருத்தியை என்ன பண்ணாது? உண்டாக்காது. அதனால் என்ன விஷயம் நமக்கு பக்தி? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:5 வாசிங்களேன். பிலிப்பியர் 2:12. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்ம எல்லாமே வேலைக்காரங்க தான். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் யார்? எஜமான்கள் அல்ல. ஆண்டவரே சொல்கிறாரு, நான் பணிவிடை கொள்ள வந்தேன்றாரு. நான் எதை கொள்ள வந்தேன்றாரு? பணிவிடை கொள்ள வந்தேன்னு சொன்னார். வானாதி வானங்களை உண்டாக்கின ஆண்டவரே அப்படி சொல்லும் பொழுது நாமெல்லாம் யார் அவருக்கு முன்பாக? வேலைக்காரர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நம்ம எப்படி ஆண்டவருக்கு, சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன், எவனுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அடங்க மாட்டேன், எவனுக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். அது தவறான ஒரு விஷயம், அது ஒரு தவறான ஒரு வார்த்தை.
அப்போ பாருங்க எப்படி ஆண்டவர் சொல்றார், காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்துல நீ எப்படி அன்பு கூறுவ? உனக்கு முன்னாடி இருக்கிற சகோதரனிடத்துல நாம அன்பு கூறலன்னா காணாத கடவுள் இடத்துல எப்படி அப்போ நீ மாய்மாலம் பண்ற, நீ பொய் பேசுற அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சகோதரரை பார்த்து என்ன பண்ணுங்க, சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது வாங்கி தரட்டுமா அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுங்க, நீங்க கேளுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கே சாப்பாடு வாங்கி கொடுத்த, ஒரு இல்லையோ சொல்லுவோமே, நீ என்னென்ன பண்ண விசாரித்த, நீ வந்து என்ன ஆண்டவரே நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா, ஆண்டவரே நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லி நாம் அவரை விசாரிக்க தேவையில்லை, அவர் தான் நம்மளை விசாரிக்கணும், ஒரு இல்லையோ சொல்லுவோமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நீங்கள் எப்போ விசாரிக்கிறீங்க, எப்போ நீங்கள் எனக்கு உணவு கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கே நம்ம எந்த சமயத்தில் உணவு கொடுக்குறோன்னு சொல்லுங்களேன். இந்த சிறியரில் நம்ம யாருக்கு செய்கிறோமோ அதை யாருக்கு செய்கிறோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவருக்கே உடை கொடுக்குறோம், ஆண்டவருக்கே உணவு கொடுக்குறோம், ஆண்டவருக்கே என்ன பண்ணுறோம். அப்போ எவ்வளோ பெரியவங்க பாருங்கள் நாம். அப்போ அவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செய்தீங்க, எனக்கே செய்தீங்க. அப்போ பாருங்கள், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடு, ஃபஸ்ட்டு பயம், ரெண்டாவது நடுக்கம், மூணாவது கபடற்ற மனதோடு கீழ்ப்பணிந்து. சில பேர் சொல்லலாம், நீ பயப்படுவடா, நீ ஒரு பயந்தாங்கோலி, நீ ஒரு பயந்தாங்கோலி, நீ ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் அவங்களும் தைரியசாலிங்க தான். அவங்க விட்டா 5 பேரை அடிப்பாங்க, அவங்க விட்டா 10 பேரை அடிப்பாங்க, அவங்கள விட்டா என்ன பண்ணுவாங்க, நல்ல பாக்ஸிங்லாம் போடுவாங்க. ஆனால் அவங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி அவங்களுடைய மனதை அடக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, சரீரத்தின்படி உள்ள எஜமானுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, நடுங்கிறாங்க, கபடற்ற மனதோடு என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. இதை பார்ப்பார் ஆண்டவர், என் பிள்ளைக்கு எவ்வளோ பலன் இருந்தாலும் அந்த பலத்தெல்லாம் அடக்கி என்ன பண்ணுது, தாழ்மையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், மெச்சி கொள்ளுவார், ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அடுத்து பாருங்க, சபைகள் முதலாவது சமாதானம் பெற்றது, ரெண்டாவது பக்தி விருத்தி உண்டாச்சு, மூணாவது கர்த்தருக்கு என்ன பண்ணுச்சு, கர்த்தருக்குள்ளாக வாசிங்கம்மா அப்போஸ்தலர் 9:31. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும், பாருங்க, கர்த்தருக்கு நான் தேவன் என்றால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே அப்படின்றாரு. ஆண்டவர் தேவன் என்றால் நம்ம அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே அப்படின்னு சொல்லி, நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நான் சொன்ன பாருங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணணும், பயப்படணும். முதல்ல சொன்ன சரீரத்தின்படி இருக்கிற எஜமான்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பயந்து நடுங்கி என்ன பண்ணுங்க, உங்களை தாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். புரியுதுங்களா? எந்த நேரத்துலையும் நான் சொல்ல வரல, அவங்க உங்களை வந்து மேனேஜ் பண்ணும்போதோ, அவங்க உங்களை வந்து ஆளும் பொழுதோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, யோ பையா உனக்கு ஒன்று பண்ண மாட்டேயா பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து நீலாம் ஒரு கிறிஸ்டினான்னு என்ன பண்ணுவாங்க, காரி துப்பிட்டு விடுவாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு முன்பாக நம்ம பயந்து நடுங்கி நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டாக ரொம்ப தாழ்ந்து நம்ம இருந்தோம்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க, பா உன்னை பார்த்தா கிறிஸ்துவை பார்க்குறது போலேயே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து யாரை மகிமைப்படுத்துவாங்கன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அப்போ பாருங்கள், மூன்றாவது விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. அப்போது கர்த்தருக்கு பயப்படுதலே முதலாவது ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லப்பட்டிருக்க. நம்மளுடைய ஞானம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவருக்கு பயப்படும் பொழுது நமக்கு ஞானம் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லையா, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறைவே இல்லை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை கொண்டு வரும், கண்ணியை கொண்டு வரும். மனுஷனுக்கு ஐயோ கடங்காரன் வரான் பயமாக இருக்குது, கடங்காரன் வரான் பயமாக இருக்குது, வீட்டுக்காரர் வர, சில பேர் வீட்டுக்காருக்கு பார்த்தா பயமாக இருக்குது, சில பேர் பிள்ளைங்களை பார்த்தே பயப்படுவாங்க, பிள்ளைங்களை பார்த்தா என்ன பயமாக இருக்குது. ஒரு சில நாட்கள் சின்ன வயசில் வந்து பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அப்படியே பெருசாகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் மாமா ஒருத்தர் குடிகாரர், அவர் எங்கள் மாமா ஊர்லேருந்து வருவார், வந்த உடனே துரத்துவார், எங்கள் மாமா பையனை துரத்துவார். திறந்த உடனே அவன் தெருவாக ஓடுவான், ஓடி திரும்ப அப்பா வந்தாரான்னு எங்கிட்ட கேட்பான், இல்லைடா அப்படின்றதுக்குள்ளே அவன் ஓடிடுவான். அவர் வருவார், அதுக்கப்புறம் அவன் சிக்க மாட்டான், அதுக்கப்புறம் அவன் வருவான், அப்புறம் அவர் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அப்போ கேட்பார், அங்கேருந்து ஓடி வந்து அவன் வந்தானா கட்டி வைங்க அப்படின்வாங்க. அது போய் இப்போ வந்து அந்த பையன் அவங்க அப்பாவை துரத்துறான், வளர்ந்து என்ன பண்ணுறான்,
அந்த பையன் அவங்க அப்பாவை துரத்துறான். அவர் என்ன பண்ணுறாரு, என் பையன் வந்தானான்னு ஓடி ஒளிஞ்சு என்ன பண்ணுறாரு, சைலண்ட்டாக வாயை பொத்திக்கிட்டு அப்படி என்ன பண்ணுறாரு, அப்படி இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், நான் எதுக்கு சொல்ல வந்தேன் இதை சொல்லுங்களேன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை கொண்டு வரும், கண்ணியை கொண்டு வரும். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எதை கொண்டு வரும், ஆயுசு நாட்கள் என்ன பண்ணும், பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுமா, பெருக பண்ணும். நமக்கு அதிக ஆயுசு நாட்கள் வேணுமா வேணவா? வேணும்ல. அப்படின்னா நம்ம யாருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். கடைசியில் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின சபைகள். பரிசுத்த ஆவியின் கடைசியில் அந்த பரிசுத்த ஆவியின் ஆறுதல் இப்போ இருக்கிற சபைகளில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ நாங்கள் 2001 2000லலாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாலிப பிள்ளைங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுவோம். பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், ஆவியில் நிறையணும், தீர்க்க தரிசனம், இது அந்நிய பாஷை என்ன பண்ணணும், பேசணும், பற்பல பாஷைகள் என்ன பண்ணணும், பேசணும், எங்களுக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும்னு சொல்லி போராடுவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க, ஆவியானவரே என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் இருங்கப்பா, எங்களுக்கு யார் மட்டும் போதும், ஏசப்பா மட்டும் போதும், ஏசப்பாவுடைய ஆவி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆவியானவரை வெளியே இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது எதை குறிக்கிறது என்றால் ஆவியானவருடைய ஐக்கியம், ஆவியானவருடைய உறவு, ஆவியானவருடைய என்னது சம்பாஷணை, ஆவியானவரோடு கூட நமக்கு இருக்கிற உறவை உறுதிப்படுத்துகிற காரியம்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தானே நம்ம சாப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸோடு தானே நம்ம என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணிப்போம். இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவா, என் டிஃபன் பாக்ஸை அவள் எடுத்து சாப்பிடுவாள், அவள் டிஃபன் பாக்ஸை என்கிட்ட கொடுத்துருவா. உப்பிச்சப்பே இருக்காது, நான் திருன்னு முழிப்பேன். அவள் சொல்லுவாள், எப்போவுமே உன் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும்டின்னுவா. நான் சொல்லுவேன், உன் சாப்பாடு உப்பிச்சப்பே இருக்காது, என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் அவனுமே, ஃப்ரெண்ட் ஆகிட்டியே, ஒரு வாயாவது ஊட்டு அப்படின்னு கேட்பேன். ஒரே ஒரு வாய் மட்டும் என்ன பண்ணுவா. இது எதை குறிக்குதுன்னு சொல்லுங்களேன், இந்த ஷேரிங்கு. நெருக்கமானவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதய கதவை நான் தட்டுறேன், யார் திறக்கிறீங்களோ நான் உங்களுக்குள்ளாக வருவேன், நாம் 2 பேரும் என்ன பண்ணுவோம், உறவு கொண்டாடுவோம், நாம் 2 பேரும் என்ன பண்ணுவோம், சம்பாஷணை பண்ணுவோம், நாம் 2. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஆறுதல் நம்ம சபையில் என்ன பண்ணணும், இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ பாருங்கள், யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் என்ன பெற்றுச்சான். இன்றைக்கு நம்மளுடைய சபைகளில் முதலாவது இந்த வருஷம் நிச்சயமாக சொல்கிறேன், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நிச்சயமாக நம்முடைய சபை சமாதானம் பெறும். 2வது பக்தி விருத்தி அடையணும். ஒவ்வொருவருக்குள்ளேயும் பக்தி, புரியுதுங்களா, பக்தி அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தியை விருத்தி அடையணும். நீங்கள் தான் ஜெபிக்கணும், நீங்கள் தான் உபவாசிக்கணும், நீங்கள் தான் என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு பெருகணும். இதுதான் பக்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் மேலே, கணவர் மேலே இருக்கிற பக்தி இல்லை, மனைவிக்கு அது இல்லை, அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் யார் மேலே பக்தி இருக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தி தான் நம்மளை எங்கே கொண்டு போவோம், பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்போ பக்தி விருத்தி அடையணும். 2வது. 3வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறது. அப்போ 4வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையில் வேணும். 5வது பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இதெல்லாம் இருந்ததுன்னா ஃபைனல் டச் என்னது, பரிசுத்த ஆவியின் அனுபவம், பரிசுத்த ஆவியின் ஆறுதல் இருந்ததுன்னா, பரிசுத்த ஆவியின் முத்திரை நமக்கு ஆண்டவர் போட்டாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பரிசுத்த ஆவி என்கிற அச்சாரத்தை நாம் பெறலைன்னா பரலோகத்துக்கே நாம் போக முடியாது. அந்த ஆவியின் அனுபவத்தை பெற்றால்தான், பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றால்தான் எது நல்லது, எது கெட்டது, எது கரெக்டு, எது கரெக்ட் இல்லை, எது நீதி, எது நியாயம் அப்படின்ற ஒரு கணிப்பு எதனால் நமக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவியின் ஆறுதல் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் எதையும் என்ன பண்ண முடியும், இனம் கண்டு கொள்ள முடியும். அது இல்லாத பட்சத்தில் பிசாசு நம்மளை போட்டு என்ன பண்ணுவான், வறுத்து எடுத்துருவான். அதனால் இந்த எத்தனை விஷயமா நான் சொன்னேன், 1 சமாதானம், 2வது பக்தி விருத்தி, 3வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 4வது பரிசுத்த ஆவியின் அனுபவம். இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய சபை என்ன பண்ணணும், வளர்ந்து பெருகும்படியாக நாம்
ஜெபிப்போம். ஃபைனலாக ஒரே ஒரு வசனம், லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மட்டும் வாசிங்களேன் யாராவது. லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 11:13ஆம் வசனம். ம் ம் ஆ ம் பாருங்க, இந்த கேள்வியை கேட்குறாரு. அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்க, நாம் எல்லாமே பொல்லாதவங்க, நம்ம நல்லவங்களே கிடையாது. நம்மளாம் யாரு? ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. நம்ம பொல்லாதவங்களாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு எதை தான் கொடுப்போம்? மீனை கெட்டால் பாம்பை கொடுப்போமா? அப்பத்தை கெட்டால் கல்லை கொடுப்போமா? குழந்தை எடுத்து சாப்பிட்டாலும் தட்டி விடுவோம். புரியுதுங்களா? அப்படி பொல்லாதவர்களாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு, நீங்கள் பிதா கிட்ட நீங்கள் வேண்டி கொள்ளுகிற காரியத்தை குறித்து நீங்கள் அவரிடத்துல நீங்கள் வேண்டி கொள்ளும் பொழுது அவர் எதை கொடுப்பாராம் சொல்லுங்களேன். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு சவர நகையை கொடுங்கப்பா, எனக்கு நல்ல ஒரு வீடு பங்களாவை கொடுங்கப்பா, நல்ல இந்த உலக பிரகாரமான காரியத்தை கேட்டு அவர் கொடுத்தாலும் இந்த உலகத்தோடையே நீங்கள் விட்டுட்டு தான் போவீங்க. அது உங்களை வாழ வைக்க போகிறதில்ல, அது உங்களுக்கு நித்தியமான சந்தோஷம் இல்லை. ஆனால் பாருங்கள், நீங்கள் பிதா கிட்ட வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை எங்கே கொண்டு போவார்? பரலோகத்துக்கு கொண்டு போவார். நீங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த உலகத்தோடே தான் விட்டுட்டு போகணும். நம்ம போகும்போது எல்லாமே போயிடும், ஒன்றுமே கிடையாது. நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக நம்ம போவோம். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு ஒன்று கொடுப்பாரு, ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பாரு. அது என்ன பொக்கிஷம்னா பரிசுத்த ஆவி என்கிற ஒரு பொக்கிஷம். அது யாருடைய ஆவி? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார், அதிக நிச்சயம். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, நீங்கள் கேளுங்க. வாலிப பிள்ளைங்களே நீங்கள் கேளுங்க, சகோதரிமார்களே நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க, உடைய வல்லமையினால இடைகட்டி கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை மேலே போடுங்க, ஆவியின் முத்திரையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுத்து உங்களை என்ன பண்ணுவார்? உங்களை அலங்கரிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஜெபிப்போம், கண்களை மூடி. இன்றைக்கு விசுவாசிகள் இருக்க வேண்டிய விசுவாசிகள் வரும்போது அதில் பெரியவங்க, சின்னவங்க, வாலிபர்கள் அல்லது சகோதரர்கள், சகோதரிகள் அப்படிலாம் இல்லை. மொத்தமாக நம்ம எல்லாருமே விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் குறித்த ஒரு வாஞ்சை இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் தவணம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இன்றைக்கி யாருக்கெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது? யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கிறது? ஆரம்ப நாட்களில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விசுவாசிகளுக்கு இருந்த அந்த வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களிடத்துல இல்லை. அதாவது பரிசுத்த ஆவியில் நிறையணும், நல்லா வேதத்தை அறியணுங்கிறதெல்லாம் கடந்து போயிடுச்சு. யாரோ மனுஷங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க. இவர் வந்தால் அபிஷேகம் வரும், அவர் வந்தால் இல்லை, அவங்க கை வச்ச கிடையவே கிடையாது. எனக்கெல்லாம் யாரும் கை வச்சு நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை. நான் காத்திருந்தேன், நான் உபவாசித்தேன், என்னை அவர் நிரப்பினார். அல்லேலூயா. நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால், நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் நோக்கி கேட்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஒருத்தருமே பரிசுத்த ஆவி இல்லாமல் இருக்கவே கூடாது. அறியாமல் உங்களுக்கு அதை பற்றி தெரிய சரியான தெளிவில்லை, ஒரு ஏனோதான தன்மையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் உங்களுக்குள்ளே இருப்பார்னா நீங்கள் இப்படி இருக்கவே மாட்டீங்க. நாம் இப்படி இருக்கவே மாட்டோம். அவர் நம்மை நாள்தோறும் நடத்துவார், நாள்தோறும் நம்மளை அவர் வழி நடத்தி கொண்டே இருப்பார். தகப்பனே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பரிசுத்த ஆவியானவர் ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு ஆராதனைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்கள் கண்ட்ரோல் ஒப்புக் கொடுக்குறேன் இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். காணிக்கை பாடல் பாட யாராவது வாய்